மக்கபேயர் முதல் நூல் அதிகாரம் 9. நிக்கானோரும் அவனது படையும் போரில் வீழ்ச்சியுற்றதை தெமேத்திரி கேள்வியுற்றபோது பாக்கியதையும் ஆல்கிமையும் யூதேயா நாட்டுக்கு 2ஆம் முறையாக தன் வலப்படை பிரிவோடு அனுப்பினான். அவர்கள் கில்காலுக்கு போகும் வழியாய்ச் சென்று அர்பேலாவிலிருந்த மெசலோத்தை முற்றுகையிட்டார்கள். அதை கைப்பற்றி பலரை கொன்றார்கள். அவர்கள் 152ஆம் ஆண்டு முதல் மாதத்தில் எருசலேமுக்கு எதிரே பாசறை அமைத்தார்கள். அங்கிருந்து புறப்பட்டு 20,000 கால் ஆள்களோடும் 2,000 குதிரை வீரர்களோடும் பெரேயாவுக்கு போனார்கள். எலாசாவில் யூதா பாசறை அமைத்தார். தேர்ந்தெடுத்த வீரர்கள் 3000 பேர் அவரோடு இருந்தனர். அவர்கள் எதிரி படைகளின் பெரும் கூட்டத்தைக் கண்டு பெரிதும் அஞ்சினார்கள். பலர் பாசறையினின்று ஓடிவிட்டனர். அவர்களுள் 800 பேரே எஞ்சியிருந்தனர். தம் படை சிதறியோடியதையும் போர் உடனடியாக நடக்கவிருந்ததையும் யூதா கண்டு அவர்களை ஒன்று சேர்ப்பதற்கு நேரம் இல்லாததால் மனமுடைந்து போனார். அவர் மனம் தளர்ந்திருந்த போதிலும் தம்முடன் எஞ்சியிருந்தவர்களை நோக்கி, எழுவோம், நம் பகைவரை எதிர்த்துச் செல்வோம், ஒருவேளை நம்மால் அவர்களை எதிர்த்து போரிட முடியும் என்று முழங்கினார். ஆனால் அவர்கள், நாம் மிகச் சிலராயிருப்பதால் இப்போது போரிட முடியாது, முதலில் நம் உயிரை காப்பாற்றிக் கொள்வோம், பின்னர் நம் சகோதரர்களுடன் திரும்பி வந்து அவர்களோடு போரிடுவோம் என்று சொல்லி அவரது மனத்தை மாற்ற முயன்றார்கள். அதற்கு யூதா, அவர்களுக்கு புறமுதுகு காட்டி ஓடுவது என்பது நாம் செய்யக்கூடாத செயல். நமது காலம் வந்திருக்குமானால் நம் உறவின் முறையினருக்காக ஆண்மையுடன் இறப்போம், நமது பெருமைக்கு இழுக்கு ஏற்படாமல் பார்த்து கொள்வோம் என்றார். பாக்கியதின் படையினர் பாசறையை விட்டு புறப்பட்டு தாக்குதலுக்கு ஆயத்தமாக நின்றார்கள். குதிரை வீரர்கள் 2 பிரிவுகளாக பிரிந்தார்கள். கவனறிவோரும் வில்லாளரும் படைக்கு முன் சென்றார்கள். அவ்வாறே முன்னணி வீரர்கள் எல்லாரும் சென்றார்கள். பாக்கியது வலப்படை பிரிவில் இருந்தான். குதிரை படையின் 2 பிரிவுகளுக்கு நடுவே காலாட்படை முன்னேறிச் செல்ல எக்காளங்கள் முழங்கின. யூதாவின் பக்கம் இருந்தவர்களும் தங்களின் எக்காளங்களை முழங்கினார்கள். படைகளின் இரைச்சலால் நிலம் நடுங்கியது. காலை முதல் மாலை வரை போர் நடந்தது. பாக்கியதும் அவனது வலிமை மிகு படையும் வலப்பக்கத்தில் இருக்க யூதா கண்டார். மன உறுதி கொண்ட அனைவரும் யூதாவோடு சேர்ந்து கொண்டார்கள். வலப்படை பிரிவை முறியடித்து அதை அசோத்து மலை வரை துரத்திச் சென்றார்கள். வலப்படை பிரிவு முறியடிக்கப்பட்டதை கண்ட இடப்படை பிரிவு திரும்பி யூதாவையும் அவருடன் இருந்தவர்களையும் நெருங்கி பின்தொடர்ந்து சென்றது. போர் கடுமையாகவே இருதரப்பிலும் பலர் காயப்பட்டு மடிந்தனர். யூதாவும் மடிந்தார். மற்றவர்கள் தப்பி ஓடிவிட்டார்கள். யோனத்தானும் சீமோனும் தங்கள் சகோதரரான யூதாவை தூக்கி கொண்டு போய் மோதையின் நகரில் தங்கள் மூதாதையரின் கல்லறையில் அடக்கம் செய்தார்கள். அவருக்காக அழுதார்கள். இஸ்ராயேல் மக்கள் எல்லாரும் அவருக்காக பெரிதும் துயரம் கொண்டாடினார்கள். பல நாள் அழுது புலம்பினார்கள். இஸ்ராயேலின் மீட்பராகிய மாவீரர் வீழ்ந்தது எவ்வாறு என்று ஓலமிட்டார்கள். யூதாவின் பிற செயல்கள், போர்கள், தீரச் செயல்கள், பெருமை ஆகியவை மிக பல. ஆகவே அவை எழுதப்படவில்லை. யூதாவின் இறப்புக்கு பின் நெறி கெட்டவர்கள் இஸ்ராயேல் எங்கும் தலை தூக்கினார்கள். அநீதி செய்பவர்கள் அனைவரும் நடமாடினார்கள். அக்காலத்தில் பெரியதொரு பஞ்சம் ஏற்பட்டதால் நாட்டு மக்கள் அனைவரும் அவர்கள் பக்கம் சேர்ந்து கொண்டார்கள். பாக்கியது இறைப்பற்றில்லாத மனிதர்களை தேர்ந்து கொண்டு அவர்களை நாட்டுக்கு தலைவர்களாக ஏற்படுத்தினான். அவர்கள் யூதாவின் நண்பர்களை தேடி கண்டுபிடித்து பாக்கியதிடம் அவர்களை அழைத்துச் சென்றார்கள். அவன் அவர்களை பழிவாங்கி எள்ளி நகையாடினான். எனவே இஸ்ராயேலில் கடும் துயர் ஏற்பட்டது. இறைவாக்குனர்களின் காலத்துக்கு பின் அதுவரை அவர்களிடையே இவ்வாறு நேர்ந்ததில்லை. யூதாவின் நண்பர்கள் அனைவரும் ஒன்று கூடி யோனத்தானிடம், உம் சகோதரரான யூதா இறந்தது முதல் நம் எதிரிகளையும் பாக்கியதையும் நம் இனத்தாருக்குள்ளேயே நம்மை பகைக்கிறவர்களையும் எதிர்த்து போராட
அவரை ஒத்தவர் ஒருவரும் இல்லை. ஆதலால் நம் போர்களை நடத்தி செல்ல அவருக்கு பதிலாக இன்று உம்மையே எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் தேர்ந்து கொண்டோம் என்றார்கள். அப்போது யோனத்தான் தம் சகோதரரான யூதாவுக்கு பதிலாய் தலைமையேற்றார். இதை அறிந்து பாக்கியது அவரை கொல்ல தேடினான். யோனத்தானும் அவருடைய சகோதரரான சீமோனும் அவரோடு இருந்தவர்களும் இதை கேள்வியுற்று தெக்கோவா என்னும் பாலை நிலத்துக்கு ஓடிப்போய் ஆஸ்பார் குளத்து அருகே பாசறை அமைத்தார்கள். இதை ஓய்வு நாளில் அறிய வந்த பாக்கியது தன் படைகள் அனைத்துடன் யோர்தானை கடந்தான். மக்கள் தலைவர் என தம் சகோதரரை தம் நண்பர்களாகிய நபத்தேயரிடம் யோனத்தான் அனுப்பி தங்களிடம் இருந்த திரளான பொருள்களை அவர்களுடைய பொருள்களோடு சேர்த்து வைக்கும்படி கேட்கச் செய்தார். அப்போது யாம்பிரியின் மக்கள் மெதாபாவின் என்று புறப்பட்டு யோவானையும் அவரிடம் இருந்த அனைத்தையும் கைப்பற்றி சென்றார்கள். இந்நிகழ்ச்சிக்கு பிறகு யாம்பிரியின் மக்கள் சிறப்பானதொரு மணவிழாவை கொண்டாடுகிறார்கள். கானான் நாட்டு உயர்குடியினர் ஒருவரின் மகளை நாதபாதிலிருந்து பெரும் பாதுகாப்புடன் மணவிழாவுக்கு அழைத்து வருகிறார்கள் என்று யோனத்தானிடமும் அவருடைய சகோதரரான சீமோனிடமும் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் தங்கள் சகோதரரான யோவான் குருதி சிந்தி இறந்ததை நினைவு கூர்ந்து புறப்பட்டு சென்று மலையின் ஒரு மறைவான இடத்தில் ஒளிந்து கொண்டார்கள். அவர்கள் தலை நிமிர்ந்து பார்த்தபோது கூச்சலிடும் கூட்டத்தையும் ஏராளமான மூட்டை முடிச்சுகளையும் கண்டார்கள். மணமகனும் அவனுடைய நண்பர்களும் உறவினர்களும் படைக்கலங்கள் தாங்கிய வண்ணம் மேளதாளங்களோடும் பாடகர் குழுவினரோடும் பெண் வீட்டாரை எதிர்கொண்டு சென்றார்கள். யூதர்கள் தாங்கள் பதுங்கியிருந்த இடத்தினின்று அவர்கள் மீது பாய்ந்து அவர்களை கொலை செய்தார்கள். பலர் காயமுற்று மடிந்தார்கள். மற்றவர்கள் மலைக்கு ஓடி போனார்கள். அவர்களின் அனைத்து பொருள்களையும் யூதர்கள் எடுத்துக் கொண்டார்கள். இவ்வாறு மணவிழா மகிழ்ச்சி துயரமாய் மாறியது. இன்னிசை ஒப்பாரியாக மாறியது. தங்களுடைய சகோதரர் குருதி சிந்தி இறந்ததற்காக முழுதும் பழி தீர்த்து கொண்ட பின் அவர்கள் யோர்தானையொட்டிய சதுப்பு நிலத்திற்கு திரும்பினார்கள். இதை அறிந்த பாக்கீதும் பெரும்படையோடு யோர்தான் நதியின் கரைகளை ஓய்வு நாளில் சென்றடைந்தான். யோனத்தான் தம்முடன் இருந்தவர்களை நோக்கி, நாம் இப்போது எழுந்து நம்முடைய உயிருக்காக போராடுவோம். ஏனெனில் முன்னைய நிலைமையை விட இக்கட்டான நிலைமையில் இப்போது இருக்கிறோம். பாருங்கள், நமக்கு முன்னும் பின்னும் போர் நடந்து கொண்டிருக்கிறது. யோர்தானின் நீர் இரு பக்கமும் உள்ளது. அதுபோல சதுப்பு நிலங்களும் காடுகளும் உள்ளன. நாம் தப்பிக்கவே வழியில்லை. நம்முடைய பகைவர்களிடமிருந்து காப்பாற்றப்பட விண்ணக இறைவனிடம் மன்றாடுங்கள் என்றார். போர் தொடங்கியது. பாக்கியதை தாக்க யோனத்தான் கையை ஓங்கினார். ஆனால் அவன் தப்பி பின்னடைந்தான். யோனத்தானும் அவரோடு இருந்தவர்களும் யோர்தானில் குதித்து அக்கறைக்கு நீந்திச் சென்றார்கள். ஆனால் பகைவர்கள் யோர்தானை கடந்து அவர்களை எதிர்த்து வரவில்லை. அன்று பாக்கியதின் படையில் 1000 பேர் மடிந்தனர். பாக்கியது எருசலேம் திரும்பினான். யூதேயாவில் அரண்சூழ் நகர்களை கட்டினான். எரிகோ, எம்மாவு, பெத்கோரான், பெத்தேல், தம்னாத்தா, பாரத்தோன், தெபோன் ஆகிய நகரங்களில் கோட்டைகளை கட்டி எழுப்பி உயர்ந்த மதில்கள், கதவுகள், தாழ்பாள்கள் கொண்டு அவற்றை வலுப்படுத்தினான். இஸ்ராயேலுக்கு தொல்லை கொடுக்க அந்த நகரங்களில் காவற்படையை நிறுவினான். பெத்சோர், கசாரா ஆகிய நகரங்களையும் எருசலேம் கோட்டையையும் வலுப்படுத்தி போர் வீரர்களை அங்கு நிறுத்தி உணவுப் பொருள்களை சேமித்து வைத்தான். நாட்டு தலைவர்களின் மைந்தர்களை பிணை கைதிகளாக்கி அவர்களை எருசலேம் கோட்டையில் காவலில் வைத்தான். 153ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் ஆல்கியம் திரு உறைவிடத்தின் உள்முற்றத்து மதில்களை இடித்து தள்ள கட்டளையிட்டான். இவ்வாறு இறைவாக்கினர்களின் வேலைப்பாடுகளை தகர்த்தெறிய திட்டமிட்டான். அவ்வாறே தகர்த்தெறிய தொடங்கினான். தொடங்கிய அந்த நேரத்திலேயே ஆல்கியம் நோயால் தாக்கப்பட்டான். அவனுடைய வேலைகள் தடைபட்டன. அவனது வாய் அடைபட்டது. பக்கவாதத்தால் தாக்குண்டான். அவனால் ஒன்றும் பேச முடியவில்லை. தன் குடும்ப காரியங்களை கூட கவனிக்க முடியவில்லை. இச்சூழலில் ஆல்கியம் மிகுந்த துன்பத்துக்கு உள்ளாகி இறந்தான். பாக்கியது அவன் இறந்ததை அறிந்து தெமேத்திரி மன்னனிடம் திரும்பினான்.
யூதேயா நாட்டில் 2 ஆண்டு காலம் அமைதி நிலவியது. நெறிகெட்டவர்கள் அனைவரும் சூழ்ச்சி செய்து யோனத்தானும் அவனோடு இருக்கிறவர்களும் அமைதியோடும் பாதுகாப்போடும் வாழ்கிறார்கள். எனவே இப்போது பாக்கியதை அழைத்து வருவோம், அவர் ஒரே இரவில் அவர்கள் எல்லாரையும் சிறைப்பிடிப்பார் என்று சொல்லிக் கொண்டார்கள். உடனே அவர்கள் பாக்கியதிடம் சென்று கலந்து ஆலோசித்தார்கள். அவன் பெரும் படையோடு புறப்பட்டான். யோனத்தானையும் அவரோடு இருந்தவர்களையும் கைது செய்யும்படி யூதேயாவிலிருந்த தன் கூட்டாளிகள் அனைவருக்கும் ரகசியமாக மடல் அனுப்பினான். ஆனால் அவர்களால் முடியவில்லை, ஏனெனில் அவர்களின் சூழ்ச்சி வெளியாகிவிட்டது. இந்த சூழ்ச்சிக்கு காரணமாயிருந்த நாட்டு தலைவர்களுள் 50 பேரை யோனத்தானின் ஆள்கள் பிடித்து கொலை செய்தார்கள். பிறகு யோனத்தானும் சீமோனும் அவர்களுடைய ஆள்களும் பாலை நிலத்தில் இருந்த பெத்பாசிக்கு சென்று இடிபட்ட அதன் பகுதிகளை கட்டி நகரை வலுப்படுத்தினார்கள். பாக்கியது இதை அறிந்ததும் தன் படை முழுவதையும் கூட்டினான். யூதேயாவில் இருந்தவர்களுக்கு இது பற்றி செய்தி அனுப்பினான். பிறகு புறப்பட்டு பெத்பாசிக்கு எதிரே பாசறை அமைத்தான். படை பொறிகள் செய்தான். பல நாள் அதை எதிர்த்து போர் புரிந்தான். யோனத்தான் தம் சகோதரரான சீமோனை நகரில் விட்டுவிட்டு நாட்டுக்குள் சிறிய படையோடு சென்றார். ஒதமேராவையும் அவனுடைய உறவினர்களையும் பாசிரோன் மக்களையும் அவர்களுடைய கூடாரங்களில் வெட்டி வீழ்த்தினார். பிறகு தம் வீரர்களோடு முன்னேறிச் சென்று அவர்களை தாக்கத் தொடங்கினார். சீமோனும் அவரோடு இருந்தவர்களும் நகரிலிருந்து வெளியே வந்து படைக்கலங்களுக்கு தீ வைத்தார்கள். பாக்கியதை எதிர்த்து போரிட்டு முறியடித்தார்கள். அவனை மிகுந்த துன்பத்துக்கு உட்படுத்தினார்கள். இதனால் அவனுடைய சூழ்ச்சியும் படையெடுப்பும் பயனற்று போயின. ஆகவே அந்நாட்டுக்கு வரும்படி தனக்கு ஆலோசனை கூறியிருந்த நெறிகெட்டவர்கள் மீது பாக்கியது கடுஞ்சீற்றம் கொண்டு அவர்களுள் பலரை கொன்றான். தானும் தன் நாட்டுக்கு திரும்பி போக முடிவு செய்தான். இதை அறிந்த யோனத்தான் பாக்கியதுடன் சமாதானம் செய்வதற்கும் கைதிகளை அவன் தம்மிடம் ஒப்படைப்பதற்கும் தூதர்களை அனுப்பினார். பாக்கியது அதற்கு இசைந்து அவரது சொற்படியே செய்தான். தன் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு தீங்கிழைக்க முயல்வதில்லை என்று ஆணையிட்டான். தான் யூதேயா நாட்டிலிருந்து முன்பு சிறைப்படுத்தியவர்களை அவரிடம் ஒப்படைத்தான். தன் நாட்டுக்கு திரும்பி வந்த பின் அவர்களின் எல்லைக்குள் அவன் கால் வைக்கவே இல்லை. இவ்வாறு இஸ்ராயேலில் போரின்றி அமைதி நிலவியது. யோனத்தான் மிக்மாஸில் குடியேறி மக்களுக்கு நீதி வழங்க தொடங்கினார். இறை பற்றில்லாதவர்களை இஸ்ராயேலிலிருந்து அழித்தொழித்தார். சீராக்கின் ஞானம். அதிகாரம் 24. ஞானம் தன்னையே புகழ்ந்து கொள்கிறது. தன் மக்கள் நடுவே தனது மாட்சியை எடுத்துரைக்கிறது. உன்னத இறைவனின் மன்றத்தில் திருவாய் மலர்ந்து பேசுகிறது. அவரது படைத்திரள் முன்பாக தனது மாட்சியை எடுத்துரைக்கிறது. உன்னதரின் வாயினின்று நான் வெளிவந்தேன். மூடுபனி போன்று மண்ணுலகை மூடிக்கொண்டேன். உயர்வானங்களில் நான் வாழ்ந்து வந்தேன். முகில் தூணில் அரியணை கொண்டிருந்தேன். வானத்தையெல்லாம் நானே தனியாக சுற்றி வந்தேன். கீழ் உலகின் ஆழத்தை ஊடுருவிச் சென்றேன். கடலின் அலைகள் மேலும் மண்ணுலகெங்கும் மக்கள் அனைவர் மீதும் நாடுகள் மீதும் ஆட்சி செலுத்தினேன். இவை அனைத்தின் நடுவே ஓய்வு கொள்ள ஓர் இடத்தை நான் விரும்பினேன். யாருடைய உரிமை சொத்தில் நான் தங்குவேன்? பின் அனைத்தையும் படைத்தவர் எனக்கு கட்டளையிட்டார். என்னை படைத்தவர் என் கூடாரம் இருக்க வேண்டிய இடத்தை முடிவு செய்தார். யாக்கோபில் தங்கி வாழ், இஸ்ராயேலில் உன் உரிமை சொத்தை காண்பாய் என்று உரைத்தார். காலத்திற்கு முன்பே தொடக்கத்தில் அவர் என்னை படைத்தார். எக்காலமும் நான் வாழ்ந்திடுவேன். தூய கூடாரத்தில் அவர் திருமுன் பணி செய்தேன். இதனால் சீயோனில் உறுதிப்படுத்த பெற்றேன். இவ்வாறு அந்த அன்புக்குரிய நகரில் அவர் எனக்கு ஓய்விடம் அளித்தார். எருசலேமில் எனக்கு அதிகாரம் இருந்தது. ஆண்டவரின் உரிமை சொத்தாகிய பங்கில் மாட்சிமைப்படுத்த பெற்ற மக்கள் நடுவே நான் வேரூன்றினேன். லெபனோனின் கேதுரு மரம் போலவும்
எர்மோன் மலையின் சைப்ரஸ் மரம் போலவும் நான் ஓங்கி வளர்ந்தேன். எங்கேதி ஊரின் பேரீச்ச மரம் போலவும், எரிகோவின் ரோசா செடி போலவும், சமவெளியின் அழகான ஒலிவ மரம் போலவும், பிளாத்தான் மரம் போலவும் நான் ஓங்கி வளர்ந்தேன். இலவங்க பட்டை போலும் பரிமள தைலம் போலும் மனம் கமழ்ந்தேன். சிறந்த வெள்ளை போளம் போல நறுமணம் தந்தேன். கல்பானும் ஒனிக்ஸா எனும் நறுமண பொடிகள் போலும், உடன்படிக்கை கூடாரத்தில் எழுப்பப்படும் புகை போலும் நறுமணம் வீசினேன். தேவதாரு மரத்தை போல் என் கிளைகளை பரப்பினேன். என் கிளைகள் மாட்சியும் அருளும் நிறைந்தவை. நான் அழகு அளித்திடும் திராட்சை கொடி, மாட்சி செல்வத்தினுடைய கனிகள் என் மலர்கள். நானே தூய அன்பு, அச்சம், அறிவு, தூய நம்பிக்கை ஆகியவற்றின் அன்னை. கடவுளால் குறிக்கப்பட்ட என் பிள்ளை மேல் நான் பொழியப்படுவேன். என்னை விரும்புகிற அனைவரும் என்னிடம் வாருங்கள். என் கனிகளை வயிறார உண்ணுங்கள். என்னை பற்றிய நினைவு தேனினும் இனியது. என் உரிமை சொத்து தேனடையினும் மேலானது. என்னை உண்பவர்கள் மேலும் பசி கொள்வார்கள். என்னை குடிப்பவர்கள் மேலும் தாகம் கொள்வார்கள். எனக்கு கீழ்ப்படிவோர் இகழ்ச்சி அடையார். என்னோடு சேர்ந்து உழைப்போர் பாவம் செய்யார். இவ்வாறு ஞானம் கூறிய அனைத்தும் உன்னத இறைவனின் உடன்படிக்கை நூலாகும். மோசே நமக்கு கட்டளையிட்ட யாக்கோபின் சபைகளுக்கு உரிமை சொத்தாக வழங்கப்பெற்ற திருச்சட்டமாகும். ஆண்டவரில் வலிமை கொள்வதை விட்டுவிடாதே. அவர் உனக்கு வலுவூட்டும் பொருட்டு அவரை பற்றிக்கொள். எல்லாம் வல்ல ஆண்டவர் ஒருவரே கடவுள். அவரை தவிர வேறு மீட்பர் இல்லை. பீசோன் ஆறு போன்றும் அறுவடை காலத்தில் திக்ரீசு ஆறு போன்றும் திருச்சட்டம் ஞானத்தால் நிறைந்து வழிகிறது. யூப்ரத்தீசு ஆறு போல அறுவடை காலத்தில் பெருக்கெடுத்தோடும் யோர்தான் ஆறு போல அது அறிவு கூர்மையால் நிரம்பி வழிகிறது. திராட்சை அறுவடை காலத்தில் நைல் ஆறு வழிந்தோடுவதைப் போல் அது நற்பயிற்சியை பெருக்கெடுத்து ஓடச் செய்யும். முதல் மனிதன் ஞானத்தை முழுமையாக அறியவில்லை. இறுதி மனிதனும் அதன் ஆழத்தை கண்டானில்லை. ஞானத்தின் எண்ணங்கள் கடலினும் பரந்தவை. அதன் அறிவுரைகள் படுகுழியை விட ஆழமானவை. நான் ஆற்றிலிருந்து பிரியும் கால்வாய் போன்றவன், தோட்டத்தில் ஓடி பாயும் வாய்க்கால் போன்றவன். எனது தோட்டத்துக்கு நான் நீர் பாய்ச்சுவேன். எனது பூங்காவை நீரால் நிரப்புவேன் என்று சொல்லிக் கொண்டேன். உடனே என் கால்வாய் ஆறாக மாறிற்று, என் ஆறு கடலாக மாறிற்று. நான் நற்பயிற்சியை விடியல் போன்று ஒளிரச் செய்வேன். அது தொலையிலும் தெரியும்படி செய்வேன். போதனைகளை இறைவாக்கு போன்று பொழிவேன். அதை காலங்களுக்கெல்லாம் விட்டுச் செல்வேன். எனக்காக மட்டும் உழைக்கவில்லை, ஞானத்தை தேடுவோர் அனைவருக்காகவும் உழைத்தேன் என அறிந்து கொள்ளுங்கள். சீராக்கின் ஞானம். அதிகாரம் 25. என் மனத்திற்கு பிடித்தவை 3. அவை ஆண்டவர் முன்னும் மனிதர் முன்னும் அழகுள்ளவை. அவை உடன்பிறப்புகளிடையே காணப்படும் ஒற்றுமை, அடுத்திருப்பாரோடு ஏற்படும் நட்பு, தங்களுக்குள் ஒன்றி வாழும் கணவன் மனைவியர். 3 வகை மனிதரை நான் வெறுக்கிறேன். அவர்களின் வாழ்வை நான் பெரிதும் அருவருக்கிறேன். அவர்கள் இருமாப்பு கொண்ட ஏழைகள், பொய் சொல்லும் செல்வர், கூடா ஒழுக்கத்தில் ஈடுபடும் அறிவற்ற முதியவர். உன் இளமையில் நீ எதையும் சேமித்து வைக்காவிடில் முதுமையில் எதை காண்பாய்? தீர்ப்பு வழங்குவது நரை திரை விழுந்தோருக்கு ஏற்றது. அறிவுரை கூறுவது பெரியவர்களுக்கு தக்கது. முதியோருக்கு ஞானமும் மாண்புடையோருக்கு சிந்தனையும் அறிவுரையும் எத்துணை சிறந்தவை.
பரந்த பட்டறிவே முதியோருக்கு மணிமுடி. ஆண்டவருக்கு அஞ்சுவதே அவர்களுக்கு மாட்சி. பேறு பெற்றோர் என நான் கருதுவோர் 9 வகைப்படுவர். 10ஆம் வகையினரை பற்றியும் என் நாவால் எடுத்துரைப்பேன். அவர்கள் தங்கள் பிள்ளைகளில் மகிழ்ச்சியோரும் பெற்றோர், தங்கள் பகைவரின் வீழ்ச்சியை காண வாழ்வோர், அறிவு கூர்மை கொண்ட மனைவியருடன் வாழும் கணவர்கள், நாவால் தவறாதோர், தங்களை விட தாழ்ந்தோருக்கு பணிவிடை செய்யாதோர், அறிவு திறனை கண்டடைந்தோர், செவிசாய்ப்போரிடம் பேசுவோர், ஞானத்தை கண்டுகொண்டோர் எத்துணை மேலானவர்கள். ஆயினும் ஆண்டவருக்கு அஞ்சுவோரை விட சிறந்தவர்கள் எவரும் இல்லை. ஆண்டவருக்கு அஞ்சுதல் எல்லாவற்றையும் விட மேலானது. அதனை பெற்றவருக்கு ஈடு இணை ஏது? ஆண்டவருக்கு அஞ்சுதலே அவரை அன்பு செய்வதன் தொடக்கம். பற்றுறுதியே அவரை பற்றிக் கொள்வதன் தொடக்கம். வருத்தங்களிலெல்லாம் கொடிது மன வருத்தமே. தீமைகளிலெல்லாம் கொடிது பெண்ணிடமிருந்து வரும் தீமையே. துன்பங்களிலெல்லாம் கொடிது நம்மை வெறுப்பவரிடமிருந்து வரும் துன்பமே. பழிகளிலெல்லாம் கொடிது நம் பகைவரிடமிருந்து வரும் பழியே. தலைகளிலெல்லாம் கொடிது பாம்பின் தலையே. சீற்றத்திலெல்லாம் கொடிது பகைவரின் சீற்றமே. கெட்ட மனைவியுடன் வாழ்வதை விட சிங்கத்துடனும் அரக்க பாம்புடனும் வாழ்வது மேல். பெண்ணின் கெட்ட நடத்தை அவளது தோற்றத்தை மாற்றுகிறது. கரடியின் முகத்தை போன்று அவளது முகத்தை வேறுபடுத்துகிறது. அவளுடைய கணவர் அடுத்தவர்களுடன் அமரும்போது அவர்கள் சொல்வதை கேட்டு கடுமையாக பெருமூச்சு விடுவார். பெண்ணின் தீச்செயலுக்கு முன் மற்ற எல்லாமே சிறிது. பாவிகளுடைய கேட்டுக்கு அவள் ஆளாகட்டும். மணல் மேட்டில் முதியவரால் ஏற முடியாது. வாயாடி மனைவியுடன் அமைதியான கணவர் வாழ முடியாது. மங்கையரின் அழகினில் மயங்கிவிடாதே. பெண்கள் மீது இச்சை கொள்ளாதே. தன் மனைவியின் ஆதரவில் வாழ்க்கை நடத்தும் கணவர் அவளுடைய சினத்துக்கும் செருக்குக்கும் ஆளாகி பெரும் இகழ்ச்சி அடைவார். சோர்வுற்ற மனம், வாட்டமான முகம், உடைந்த உள்ளம் ஆகியவை கெட்ட மனைவியினால் வருகின்றன. தன் கணவரை மகிழ்விக்காத மனைவி நலிவுற்ற கைகளையும் வலிமையற்ற முழங்கால்களையும் போன்றவள். பெண்ணாலேயே பாவம் தோன்றியது. அவளை முன்னிட்டே நாம் அனைவரும் இறக்கிறோம். தொட்டியிலிருந்து தண்ணீர் ஒழுகியோட விடாதே. கெட்ட பெண்ணை அவளுடைய விருப்பம் போல பேச விடாதே. உன் விருப்பப்படி உன் மனைவி நடக்கவில்லை எனில் உன்னிடமிருந்து அவளை விலக்கி வை. நீதிமொழிகள் அதிகாரம் 23. ஆளுநர் வீட்டில் நீ உணவு கொள்ள உட்காரும் போது உனக்கு முன் இருப்பதை நன்றாய் கவனித்துப் பார். உனக்கு அப்போது அடங்கா பசி இருந்தாலும் உன் தொண்டையில் கத்தி இருப்பதாக நினைத்துக்கொள். அவர் தரும் சுவையான உண்டியை உண்ண ஆவல் கொள்ளாதே. அது உன்னை வஞ்சிக்க விழையும் உணவாயிருக்கலாம். செல்வராக வேண்டுமென்று பாடுபட்டு உருக்குலைந்து போகாதே. அதனால் உனது அறிவை இழந்து விடாதே. இல்லாமற் போகும் பொருள் மேல் நீ கண்ணும் கருத்துமாயிருப்பானேன்? கழுகு போல அது தனக்கு சிறகுகளை வளர்த்து கொண்டு வானத்தில் பறந்து போகுமன்றோ? கஞ்சர் தரும் உணவை உண்ணாதே. அவரது அறுசுவை உண்டியை உண்ண ஆவல் கொள்ளாதே. அவர் தமக்குள் கணக்கு பார்த்து கொண்டிருப்பார். உண்டு பருகு என்று அவர் சொன்னாலும் அவருக்கு உன் மீது அக்கறை இல்லாதிருக்கலாம். நீ உண்ட உணவை வாந்தி எடுக்க நேரிடும். நீ உரைத்த புகழுரை பயனற்றதாகும். மதிகேடர் காதில் விழும்படி எதையும் பேசாதே. உன் அறிவுரைகளை அவர் மதிக்க மாட்டார்.
வழி வழி சொத்தின் எல்லையை மாற்றி அமைக்காதே. உன் நிலத்தின் எல்லையை தள்ளி தள்ளி திக்கற்றவர்களின் நிலத்தை எடுத்துக்கொள்ள முயலாதே. ஏனெனில் அவர்களின் மீட்பர் வல்லவர். அவர் அவர்கள் சார்பில் உனக்கு எதிராக வழக்காடுவார். நல்லுரை கேட்பதில் சிந்தனையை செலுத்து. அறிவூட்டும் மொழிகளுக்கு செவிகொடு. பிள்ளைகளை தண்டித்து திருத்த தயங்காதே. பிரம்பினால் அடித்தால் சாக மாட்டார்கள். நீ பிரம்பினால் அவர்களை அடித்தால் அவர்களை பாதாளத்துக்கு தப்புவிக்கிறவனாவாய். பிள்ளாய், நீ ஞானமுள்ளவனாயிருந்தால் நான் மனமகிழ்ச்சி அடைவேன். உன் நாவு நேர்மையானவற்றை பேசினால் என் உள்ளம் களி கூறும். வளமுடன் இருக்கும் பாவிகளைப் போல நீயும் இருக்க வேண்டுமென்று ஏங்காதே. ஆண்டவரிடம் எப்போதும் அச்சமுள்ளவனாயிரு. அப்பொழுது உன் வருங்காலம் வளமானதாயிருக்கும். உன் நம்பிக்கையும் வீண் போகாது. பிள்ளாய், இதை கவனி. ஞானமுள்ளவனாயிரு. உன் மனத்தை நன்னெறியில் செலுத்து. குடிகாரரோடு சேராதே. பெருந்தீனியரோடு சேர்ந்து கொண்டு அவர்களைப் போல புலால் உண்ணாதே. குடிகாரரும் பெருந்தீனியரும் முடிவில் ஏழைகளாவர். உண்டு குடித்த மயக்கம் கந்தையை ஒடுக்கும். பெற்ற தந்தைக்கு செவிகொடு. உன் தாய் முதுமை அடையும் போது அவளை இழிவாக எண்ணாதே. மெய்மையை விலை கொடுத்தாயினும் வாங்கு, ஆனால் அதை விற்பனை செய்யாதே. அவ்வாறே ஞானத்தையும் நல்லுரையையும் உணர்வையும் விலை கொடுத்து பெறு. நேர்மையான பிள்ளையின் தந்தை மிகவும் களி கூர்வார். ஞானமுள்ள பிள்ளையை பெற்ற தகப்பன் அவர் பொருட்டு மகிழ்ச்சி அடைவார். நீ உன் தந்தையையும் உன் தாயையும் மகிழ்விப்பாயாக. உன்னை பெற்றவளை களிகூரச் செய்வாயாக. மகனே, நான் சொல்வதை கவனி. என் வழிகளில் உன் கவனத்தை செலுத்து. விலைமகள் ஒரு படுகுழி, பரத்தை ஓர் ஆழ்கிணறு. அவள் கள்வனைப் போல பதுங்கியிருப்பாள். அவள் ஏராளமான பேரை வஞ்சிப்பவள். துன்ப கதறல், துயர கண்ணீர், ஓயாத சண்டை, ஒழியாத புலம்பல், காரணம் தெரியாமல் கிடைத்த புண்கள், கலங்கி சிவந்திருக்கும் கண்கள், இவை அனைத்தையும் அனுபவிப்பவர் யார்? திராட்சை ரச மதுவில் நீந்திக் கொண்டிருப்பவர்களே, புது புது மது கலவையை சுவைத்து கழிப்பவர்களே, மதுவை பார்த்து இந்த ரசத்தின் சிவப்பென்ன, பாத்திரத்தில் அதன் பளபளப்பென்ன எனச் சொல்லி மகிழாதீர். அது தொண்டைக்குள் செல்லும் போது இனிமையாயிருக்கும். பிறகோ அது பாம்பு போல கடிக்கும், விரியனை போல தீண்டும். உன் கண் என்னென்னவோ வகையான காட்சிகளை காணும். உன் உள்ளத்திலிருந்து ஏறுமாறான சொற்கள் வெளிப்படும். கடல் அலை மீது மிதந்து செல்வது போலவும் பாய்மர நுனியில் படுத்துறங்குவது போலவும் உனக்கு தோன்றும். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை. என்னை அறைந்தார்கள், நான் அதை உணரவில்லை. நான் எப்போது விழித்தெழுவேன்? அதை இன்னும் கொடுக்கும்படி கேட்பேன் என்று நீ சொல்வாய்.